மகாபாரதத்தில் நம் நினைவில் நிற்கும் கதாபாத்திரம்தான் கர்ணன். ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 துணைகள் இருக்க வேண்டும். மாதா, பிதா, குரு, தெய்வம். ஆனால் இந்த கர்ணன் கதாபாத்திரத்தில் இந்த 4 பேராலையும் கைவிடப்பட்ட ஒரு கதாபாத்திரம்தான் கர்ணன். மாதா குந்தி 14 வயசில் துர்வாச முனிவர் கொடுத்த வரத்தால் விளையாட்டாக சூரியனை பார்த்து அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க. சொன்னவொடனே சூரியன் யோசிக்காமல் குழந்தைய கையில் கொடுத்துட்றாங்க. ஐயோ, நான் கன்னிகையாச்சே, இப்போ இந்த குழந்தைய நான் எப்படி வளர்ப்பேன், நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, நீ வரங்கேட்ட, நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு சூரியன் டக்குன்னு மறைஞ்சிடுறாரு. அந்த குழந்தைய நம்ம எடுத்துகிட்டு எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் தன்னோட சேலையும் நகைகளையும் கட்டி ஒரு பெட்டியில் வச்சு இந்த குழந்தை எப்படியாவது போட்டுன்னு சொல்லி ஆற்றுல விட்டுடுறா குந்தி. இரண்டாவதா இதையெல்லாம் பார்த்துட்ருக்க பிதா சூரியன் அவருக்கு உதவ முன்வரவில்லை. அதுக்கப்புறம் எல்லா வில்வித்தையும் கற்றுக் கொடுத்த பரசுராமன், உனக்கு தேவையான போது நீ கற்றுக்கிட்ட அத்தனை வித்தையும் உனக்கு மறந்து போன்னு சொல்லிட்டு சாபமிடுறாரு. இதையெல்லாம் பார்த்துருந்த தெய்வமும் கர்ணனுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. கர்ணனுடைய உடலில் இருக்கும் உடம்போடு பிறந்த கவச குண்டலங்களை அவன் அந்த உடம்போடு இருக்கும் வரை அவனை யாராலும் வெல்ல முடியாது, கொல்ல முடியாது. இதை தெரிந்து கொண்ட மாயக்கண்ணன் இந்திரன்கிட்ட சொல்லி, இந்திரன் தன் மகன் அர்ஜுனனுக்கு கர்ணனால் விபரீதம் ஏற்படும், ஆபத்து ஏற்படும் என்பதை தெரிந்துக்கிட்டு ஒரு அந்தணன் வடிவத்தில் வராரு. அந்தணன் வடிவத்தில் கர்ணன் வீட்டுக்கு போய் யாசகம் கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது கர்ணனன் கடவுளை தொழுதுட்டு வெளியே வர முயற்சிக்கிறாரு. அப்போ கால் இடிச்சிடுது. என்னான்னு பார்த்தா அவனை கடவுள் அசரீரி முறையில் சொல்கிறாங்க, வந்திருக்கிறது இந்திரன். அவன் உன்னோட உடம்போடு பிறந்த கவச குண்டலங்களை யாசிக்க வந்திருக்கான், நீ ஏமாந்துடாத அப்படின்னு அறிவுறுத்துறாரு. இருந்தாலும் அவங்க கேட்குறது தானம், தர்மம், எதுவாக இருந்தாலும் தர்மம். அதனால் அதையெல்லாம் ஒரு கவலை பற்றி கேட்டுக்காத கர்ணன், கவலை எடுத்துக்காத கர்ணன், வயோதிகரே வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் உடல் தழுக்க வாயெல்லாம் நடுங்கிற மாதிரி நடிக்கிறாரு. அப்போ தான் கர்ணன் சொல்கிறாரு, நீ வந்திருக்கிறது இந்திரன் தான் எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட நோக்கம் ஒரு முழுமையான ஒரு நோக்கங்கிறதும் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் நடிக்கிறீங்க? நீங்கள் சாதாரணமாக உன்னோட கவச குண்டலங்களை கேளுங்கன்னு கேட்டாலே நான் கொடுத்துருவழி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்திரன் தன்னோட பழைய உருவுக்கு மாறிடுறாரு. அப்படி இருந்தும் இந்திரன் அந்த கவச குண்டலை கர்ணன் கொடுக்கறத பெற்றுக்கிட்டு தான் வராரு. பெற்றவர் என்ன சொல்கிறாரு, கர்ணனுக்கு உடம்பெல்லாம் குருதி வடியுது. அதை பார்த்த இந்திரன், கர்ணா, உன்னோட தான தர்ம கொடைவலன் மனப்பான்மைக்கு இந்த ரத்தம் காயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்துடுறாரு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை என்னன்னா, கர்ணனோட கடைசி நிமிடங்கள் தான் கிளைமாக்ஸ். அந்த கடைசி நிமிடங்களில் பல அம்புகளை அர்ஜுனன் கர்ணன் மீது விடுறான். ஆனாலும் நிறைய அம்புகள் போய் கர்ணன் நெஞ்ச தொலைக்கிறதை தவிர கர்ணனுக்கு உயிர் போகலை. இதை தெரிந்து கொண்ட மாயக்கண்ணன் ஒரு வேடமிடுறாரு. அது என்ன, ஒரு அந்தணன் வடிவத்தில் கர்ணன் கிடக்கிறான் பார்த்தீங்களா, தேருக்கடியில், அந்த இடத்துக்கு வரார். ஐயோ, தர்மம் கவிழ்ந்து கிடக்கதே, நான் யாசிக்க வந்தனே, எனக்கும் எதுவும் கிடைக்காத போல இருக்கே அப்படின்னு புலம்புறாரு. இதை காதில் வாங்கின கர்ணன் தலை நிமிர்ந்து பார்த்து, யாசகமா, என்னிடமா, ஏதேனும் இருப்பதை கேளுங்க. என்னிடம் இப்போ இருப்பது உயிர் மட்டும்தான். ஆனால் என்கிட்ட இருக்கிறத மட்டும் கேளுங்க. இந்த கடைசி நிமிடங்களில் என்கிட்ட இல்லாததை கேட்டுறாதீங்க அப்படின்னு கருணையோடு சொல்கிறாரு கர்ணன். அதை கேட்ட அந்தணன் சொல்கிறாரு, கர்ணா, சத்தம் யோசிக்காமல் நீ சேர்த்து வச்சிருக்கல உன்னோட ரத்தத்தில் தான தர்மங்கள், அந்த தர்மங்களை எனக்கு தானமாக கொடு, உன்னோட உயிரை கொடுன்னு கேட்காம உன்னோட தர்மங்களை தானமாக கொடுன்னு கேட்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட கண்ணன் அந்த நேரத்தை கூட சிரிக்கிறாருங்க. தன்னோட உயிரையே துச்சமான நினைக்காத கர்ணன் உயிரையே தானம் கொடுத்த என்கிட்ட இருக்கிற பொருளை நீ கேட்டுட்டியேன்னு சொல்லிட்டு, அப்போ நீ எனக்கு நீ புண்ணியம் சேர்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ஒரு புன்னகிக்கிறாரு. புன்னகிச்சிட்டு தன்னோட நெஞ்சில் இருந்த அம்புகள்லாம்
தூக்கி எறிஞ்சிட்டு ரத்தத்தை வாரி இந்தா என்னோடய புண்ணிய பலனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சிட்டார். உடனே இந்த பக்கத்தில் பார்த்தா அர்ஜுனன் தேர் மேலே நிற்கிறான், அம்பு எய்த ரெடியாக நிற்கிறான். சோர்ந்து போயிட்டான், பல அம்புகள் எய்கிறோம், கர்ணன் சாவ மாட்டானே அப்படின்ட்டு. கண்ணன் வந்து சொல்கிறாரு, அர்ஜுனா நீ இப்போது வந்து கர்ணன் மேலே அம்பை எய்துடு, கர்ணன் செத்துருவான் அப்படின்றாரு. அதேமாரி அவன் கடைசி அம்பை எய்துனான், கர்ணன் செத்து போயிடுறாரு. உடனே அந்த போர்க்களத்தில் இருந்த குந்தி ஓடோடி வந்து கர்ணனின் கடைசி ஆசை என்ன? முதல்ல குந்தியோட மடியில் அவன் தவழ்ந்தான். கடைசி ஆசை தான் இறந்த பிறகு வானுயர குந்தி கத்தணும். ஐயோ மகனே, என் மகனே நீ போயிட்டியேன்னு சொல்லிட்டு குந்தி கத்தணும். அதுதான் கர்ணனின் கடைசி ஆசை. அதனால் தன்னோட மடியில் போட்டு மகனே நீ போயிட்டியேன்னு அடறாங்க. ஓடோடி வந்து கர்ணனின் மனைவியும் அழுதுட்டு கர்ணன் மேலே சாஞ்சிடுறாங்க. அப்படியெல்லாம் அழுதுட்டு இருக்கும்போது போர்க்களமே விபரீதமாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் மூன்றாவதாக ஒரு பெண் வந்து அந்த இடத்துல அழறா. அப்போ தான் குந்தி கேட்குறாங்க, இந்த 2 பேர் அழுகிற வானுரைய சத்தத்தை விட பேர் அதிரடியாக இருக்குது அந்த மூன்றாவதாக ஒரு வந்து அழுகிற தாய். பூமியே அதிருது. யாரம்மா நீ அப்படின்னு குந்தி கேட்குறாங்க. அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் தான் தர்ம தாய். உலகத்துக்கே ஒரே மகன், என் மகன் கர்ணன். உலகத்துக்கே ஒரு மகன் நல்லா தழைத்து வளர்றான்னு நான் ஆசையோடு ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்டு இருந்தேனே. என் மகனை அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டுட்டீங்களே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குந்தி எல்லாரையும் பார்த்தும் அந்த தர்ம தேவதை கதறா. கதறிட்டு அதோடு விட்டல்ல, இது எல்லாத்துக்கும் காரணமான கண்ணனை போய் பார்க்குறா. கண்ணனை போய் பார்த்து, கண்ணா நீ பண்ணினது நியாயமா? தர்ம தெய்வமான தர்மத்தையே நீ கொண்டுட்டியே, என் மகனை ஏன் கொண்டன்னு கேட்குறா. அப்போ தான் கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ஏம்மா ஒரு சாதாரண மனுஷி மாரி எல்லாரும் அழுது புலம்புறாங்கன்னா ஒரு தர்ம தேவதை நீ அழலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வந்து தர்ம தேவதைக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் யாருக்காகவும் தர்ம தேவதை நேரில் வந்து அழலை. தர்மனுக்கு அவ்வளோ சிறப்பு அல்ல. ஆனால் உலகத்திலே ஒரே மனுஷனுக்காக தர்ம தேவதை வந்து அழுதான்னா அது கர்ணனுக்காக மட்டும்தான். பல தருணங்களில் சூழ்ச்சியால் சகுனியும் துரியோதனனும் பாண்டவர்களை அழிக்க முற்பட்டனர். அப்பையெல்லாம் நம்ம நேர்மையான முறையில் தான் போர் புரியணும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தது கர்ணன் மட்டும்தான். குந்தி அழறத போர்க்களத்தில் பார்த்துட்டு வீமன் வந்து, நகுலா நகுலா ஏன் நம்ம அம்மா அப்படி அழுறாங்க? இறந்தது தர்மனா இல்லை கர்ணனா இல்லை அர்ஜுனனா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஏன் நம்ம அம்மா அழுறாங்க? எல்லாரும் ஓடி வந்து பார்க்கும்போது தான், ஏம்மா நீ அழுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் இவன் வந்து உன்னோட அண்ணன், உங்களுக்கெல்லாம் மூத்தவன் கர்ணன், என் பிள்ளை தான் இவளும் கர்ணன் சொன்னோடனே அர்ஜுனன் எல்லாரோட தாண்டி அழறான். ஐயோ என் அண்ணனை நானே கொண்டுட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாத அழுது புலம்புறான். ஓடி போய் கண்ணன்ட்ட கேட்குறான், கண்ணா நீ செய்தது நியாயமா? என் அண்ணனை என் கைகளாலே கொல்ல வச்சுட்டியே, நானே அம்பெய்து என் கண்ணனை கொண்டுட்டேனே, நியாயமா கண்ணா அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். கண்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனா நீயா கொன்றாய்? செத்த பாம்பை அடித்து விட்டு நான் கொண்டேன்னு சொல்லிட்டு மார் தட்டிக்கிற, நீயா கொன்னாய்? உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா? உனக்கு முன்னாலேயே 6 பேர் அவனை கொன்று விட்டார்களே, அதை விட்டு நான் கொண்டேன் என்று சொல்கிறாயே அப்படின்னு கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிற கண்ணா அப்படின்னு அர்ஜுனன் கண்ணன்ட்ட கேட்குறாரு. முதலில் இந்திரன் அவனது கவச குண்டலங்களை கவர்ந்து சென்றான். 2வது அவனோட பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பலிக்காது என்று சொல்லி பரசுராமன் அவருக்கு சாபமிட்டார். முதலில் அவனின் கவச குண்டலங்களை இந்திரன் கவர்ந்து சென்றான். 2வது அவனோட பிரம்மாஸ்திரம் அவனுக்கு பயன் தராமல் போகட்டும் என்று பரசுராமன் அவருக்கு சாபமிட்டார். 3வது மகனை கர்ணனால் இழந்த ஒரு அந்தணன் சமயத்தில் தேர் ஓடாது என்று சாபமிட்டு சென்றான். 4வது நாகாஸ்திரத்தை உன் மீது 2வது விடக்கூடாது என உன் தாய் குந்தி அவனிடம் வரம் பெற்றாள்.
வள்ளியன் தேரை நடுவழியில் நிறுத்திவிட்டு சென்று விட்டான். 6வது தேரை கீழே அழுத்தி, நாகாஸ்திரம் உன்னை கொல்லாமல் நான் தடுத்து விட்டேன் என்று கண்ணன் அர்ஜுனனிடம் கூறினார். கர்ணனின் உயிரை பறிப்பதற்கு பல தருணங்களில் சூழ்ச்சி செய்த சூழ்ச்சிக்கு வழிவகுத்த கண்ணன் தர்மனிடமும் அர்ஜுனனிடமும் கர்ணனின் புகழை பரப்புவதில் ஒருபோதும் தயங்கியதே இல்லை. பல முறை கர்ணன் கொடைவள்ளல் என்பதை அர்ஜுனனுடன் நிரூபித்துள்ளான். கண்ணன் அர்ஜுனனை பார்த்து கேட்பான், அர்ஜுனா, தர்மரும் நிறையா தர்மம் செய்கிறாரு, கர்ணனும் தர்மம் செய்கிறாரு. ஆனால் கர்ணனை மட்டும் கொடைவல்லன்னு சொல்கிறாங்க, என் அண்ணன் தர்மனை கொடைவல்லன்னு சொல்லலையே, அது ஏன் அந்த ஓரவஞ்சனை அப்படின்னு கேட்குறான். அப்போ கண்ணன் சொல்கிறாரு, இதில் என்ன சந்தேகம், கர்ணன் தான் கொடைவல்லன், அவன்தான் தர்மன் அப்படின்னு கண்ணன் வந்து அர்ஜுனன்கிட்ட சொல்கிறாரு. அப்போன்னா நீ நிரூபிக்கண்ணா அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறாரு. சரி, உனக்கு நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சோதனை வைக்கிறாரு. அது என்னென்னா, தங்கமலை வெள்ளி மலைன்னு 2 மலையை தர்மர்கிட்ட கொடுத்து, இன்ன பொழுதுக்குள்ளே 2 நாட்டுக்கிட்ட நீ அள்ளி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு கண்ணன். தர்மர் வந்து வெட்டி அளவுக்கு மலை வளர்ந்துருது. சாயந்தரம் ஆனவுடனே தர்மரும் அர்ஜுனனும் கண்ணனும் போகிறாங்க அந்த இடத்துக்கு. பார்த்தா மலை அப்படியே இருக்குது. சரி அர்ஜுனா, உனக்கு இன்னொரு பக்கத்தை காட்டுறேன்னு இன்னொரு பக்கத்தை காட்டுறாரு. அர்ஜுனன் கர்ணன்கிட்ட ஒரு வெள்ளி மேலே தங்க மேலே கொடுத்து, கண்ணா, இந்த 2 மலையும் இன்றைக்கி பொழுது சாயறதுக்குள்ளே 2 நாடுகளை சேர்ந்தவங்கள்ட்ட நீங்கள் சமமாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நொடி, அந்த செகண்டு கர்ணன் அங்கே 2 பேர் நிற்கிறாங்க. இந்த நாட்டுக்காரங்க அந்த நாட்டுக்காரங்க 2 பேரும் கூப்பிட்டு, 2 பேரும் வாங்க, ஊர் மக்களை எல்லாம் திரண்டு வந்து, நீங்கள் ஒரு மலை நீங்கள் ஒரு மலை, எல்லாரும் தேவையானவற்றை சரிசமமாக பகிர்ந்து எடுத்துங்கன்னு அந்த செகண்டே ஒப்படைச்சாராரு. அந்த செயலியும் அர்ஜுனனுக்கு கண்ணன் காட்டுறாரு. அப்போ தான் கண்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனா பார்த்தியா, இவன் தான் கர்ணன் கொடைவல்லன். கர்ணன் புகழுக்காக செய்கிறான், ஆனால் கர்ணன் புகழை எதிர்பார்க்காத மற்றவங்களை தேவையை உணர்ந்து செய்கிறான். அதனால தான் அவன் கொடைவள்ளலுங்கிற பேர் வாங்குகிறான். அதே சமயத்தில் பல தருணங்களில் கர்ணனின் புகழை எடுத்துரைத்த கண்ணன் அவனோட தவறுகளையும், என்ன தவறு செய்தான், நட்புக்காக உயிரையும் கொடுத்தான். துரியோதனனுக்கு உதவி செய்யணும், தன்னோட சமயத்தில் காப்பாற்றினான், அவனுக்கு உதவி செய்யணுன்ட்டு துரியோதனன் பக்கம் போனதால் அவனுக்கு இப்படி ஒரு சோகமான ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. அதனால தான் நாம் எப்போவுமே கூடா நட்பு கூடாது. எவ்வளோதான் பெரிய வள்ளலாக இருந்தாலும், ஆனால் நட்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டு கர்ணன் தான். குந்தி வந்து அர்ச்சனாபுரிக்கு உன்னை அரசனாக ஆக்குறேன், உனக்கு 5 பாண்டவர்கள் இருக்காங்க, அண்ணன்மார்கள் வா தம்பிமார்கள்னு கூப்பிட்டப்போ கூட அவன் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னோட நட்புக்காக மட்டுமே உயிரே கொடுத்தான். அதே சமயத்தில் அவன் நேர்மையான முறையிலும் நட்புக்கு கர்ணனின் கதை எடுத்துக்காட்டு, கொடைக்கு கர்ணனின் கதை எடுத்துக்காட்டு. அதே சமயத்தில் நட்புக்கும் கர்ணனின் கதைதான் என்று சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.